السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 336. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 336ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு திக்ரில் மௌத்தி வகிசரில் அமலி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 336ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது கோடுகளின் ஒப்பீடு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சதுரமான கட்டத்தை போட்டார்கள். அந்த சதுரமான கட்டத்தை போட்டு அதன் நடுவில் அந்த சதுர கட்டத்தை தாண்டி செல்லும் ஒரு நீளமான கோட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டார்கள், இட்டார்கள். இப்ப நடுவில் உள்ள கோட்டை நோக்கி சிறு சிறு கோடுகளை கீழே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக போட்டார்கள். போட்டுவிட்டு சொன்னார்கள், இது இந்த கோட்டின் உட்புறம் என்பதுதான் மனிதன் என்று குறிப்பிட்டார்கள். இந்த நாற்புறத்திலும் சூழ்ந்திருக்கும் கோடுகள் தான் அந்த மனிதனுடைய தவணையாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டு, இந்த சதுர வட்டத்தை விட்டு வெளியேறியுள்ள இந்த கோடு அவனுடைய மேலெண்ணங்கள், ஆசைகள், அவனுடைய பேராசைகள் ஆகும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த சிறு சிறு கோடுகள் நாம் போட்ட இல்லையா, இந்த சிறு சிறு கோடுகள் எல்லாம் அவனுக்கு ஏற்படும், இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கு. ஒரு கோடு போயிடுச்சுன்னு சொன்னா இன்னொரு சோதனை அவனை வந்து அடையக்கூடியதாக இருக்கும். இன்னொரு கோடு போயிடுச்சுன்னு சொன்னா இன்னொரு சோதனை வந்து அடையக்கூடியதாக இருக்கும். அதுவும் போயிடுச்சுன்னு சொன்னா இன்னொரு சோதனை வந்து அடையக்கூடியதாக இருக்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பதை இந்த கோடுகளை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டார்கள். இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இரண்டாவது ஹதீஸ் என்பது 7 விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொன்னார்கள், 7 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் நல்ல அமல்களை நீங்கள் விரைந்து செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 7 விஷயத்துல முதல் விஷயம் என்ன? மறதியில் ஆழ்த்தக்கூடிய வறுமை. உங்களுக்கு வறுமை வரும், அது எந்த அளவிற்கு சொன்னா அது உங்களை மறதியில் ஆழ்த்தி விடக்கூடியதாக இருக்கும். அந்த வறுமை வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவதாக, அநீதி இழைக்கச் செய்யும் செல்வ செழிப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுடைய செல்வங்கள் இருக்கும், அது எத்தகைய செல்வம்? அந்த செல்வத்தின் மூலம் நீங்கள் நல்ல அமல்கள் செய்ய மாட்டீங்க. தீய அமல்களையும் தீய செயல்களையும் அநியாயத்தையும் அநீதத்தையும் செய்யக்கூடியவர்களாக ஆகுவீர்களே. அத்தகைய செல்வங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூணாவது, உடலில் கெடுதலை உண்டாக்கும் நோய் என்று சொன்னாங்க. உங்களுக்கு நோய் வரும், சாதாரண நோயெல்லாம் கிடையாது, அது உடலை அப்படி உருக்கிடும். சொல்லுவோமா இல்லையா? கடுமையான நோயால பாதிக்கப்பட்டார், எந்திரிக்க முடியாத அளவு நோய், அவருடைய உடலே போயிடுச்சுப்பா, அவர் உடலையே நாசமாக்கிடுச்சு அந்த நோயின்னு சொல்லுவோமா இல்லையா? அதுபோல ஒரு நோய் உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான்காவதாக, சொல்லை பலவீனப்படுத்தும் முதுமை என்று சொன்னார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லு இருக்குதா இல்லையா, உங்களுடைய சொற்கள்,
அந்த சொற்களை பலவீனப்படுத்தக்கூடிய முதுமை உங்களுக்கு ஏற்படும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால பேச முடியாது. ஒரு முதுமை வந்துருச்சுன்னு சொன்னா உங்களால சரியான வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது. சரியாக யாரிடத்திலையும் பேச முடியாது, தெளிவாக பேச முடியாது. அப்படிப்பட்ட முதுமை வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. 5வது விஷயமாக விரைந்து வரக்கூடிய மரணம். அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 6வது விஷயம், தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த தஜ்ஜால் தான் இந்த உலகத்தில் மறைவான விஷயங்களிலேயே ரொம்ப கேடான ஒருவனாக இருக்கிறான். ரொம்ப கடுமையான ஒரு சோதனையாக அவன் இருக்கின்றான். அதனால் அப்படிப்பட்ட சோதனை வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறுதியாக 7வதாக கியாமத்து நாள் என்று சொன்னார்கள். அந்த கியாமத்து நாள் வருவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள். இந்த கியாமத்து நாள் என்பது மிக கடுமையானதாகவும் மிக கசப்பானதாகவும் இருக்கும். இதை தவிர, இந்த 7 விஷயத்தை தவிர வேறு ஏதேனும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வியோடு இந்த ஹதீஸனை நமக்கு பரிபூர்ணப்படுத்தி தருவார்கள். இப்ப இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கமாக அமைகின்றது. அப்ப இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கம், இந்த 2 ஹதீஸுகள். இப்போ இந்த 2 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்தினை நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. இதில் சொல்லப்படக்கூடிய இந்த 2 ஹதீஸுகளுக்கான தர்ஜுமாக்களையும் அதனுடைய விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். வாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 577வது ஹதீஸ், இன்னும் 4வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 577வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த கிதாபு, அதாவது பாபு திக்ரில் மௌத்தி வ கிஸ்ரில் அமலி என்ற இந்த பாடத்திற்கில் அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 4வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن ابن مسعود رضي الله عنهما رضي الله عنه, மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال, அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தம் முரப்பஅன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கோட்டினை இட்டார்கள். முரப்பஅன், சதுரமான வடிவத்தில் ஒரு கோட்டினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போட்டார்கள். ஒரு சதுரமான ஒரு வடிவத்துல ஒரு கோடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரைந்தார்கள். வரைந்து விட்டு வஹத்த ஹத்தன், இன்னும் ஒரு கோட்டினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இட்டார்கள். ஃபில் வஸதி, நடுவில் இட்டார்கள். ஹாரிஜ மின்ஹு, அந்த வட்டத்திலிருந்து வெளியேறும் நிலையில், அந்த அந்த வட்டத்தினுடைய நடுப்பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கோட்டினை போட்டார்கள். போட்டுவிட்டு வஹத்த ஹுத்தன் சிகாரன், இன்னும் சிறு கோடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இட்டார்கள். இலா ஹாதா, இதன் பக்கம். எது பக்கம்? அல்லது எத்தகையது? ஃபில் வஸதி, நடுவில் இருக்குமே அந்த அத்தகைய அந்த கோட்டின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறு சிறு கோடுகளாக போட்டார்கள். மின் ஜானிபிஹி அல்லதி ஃபில் வஸதி, நடுப்பகுதியில் இருக்குமே அத்தகைய அந்த ஹத்தினுடைய ஓரத்தில் இருந்து, புறத்தில் இருந்து சிறு சிறு கோடுகளை போட்டார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். ஃபகால, அப்பொழுது போட்டுவிட்டு சொன்னார்கள், ஹாதல் இன்சானு, இதுவாகிறது மனிதர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு விஷயத்தை வழங்கணும். இந்த ஹதீஸினுடைய ஷரஹ்ல துரரு சனியா என்ற அந்த ஷரஹில் நமக்கு சொல்லித் தருகிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களில் சிறந்த போதகராக இருந்தார்கள். அவர்கள் தமது தோழர்களுக்கு நிகழும் நிகழ்வுகள் மூலம் கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு உதாரணங்கள் காட்டி, நேரான வழியை விளக்கி, இவ்வுலகிலும் மறுமை உலகிலும் நன்மை அடைய வழிகாட்டி தந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விதத்தை நமக்கு சொல்லித்தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி இந்த ஒரு சதுர கோட்டின் மூலம் நமக்கு சொல்லித்தர வராங்க. எதனால? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல போதகர், தன்னுடைய சஹாபாக்களுக்கு அவர்கள் உதாரணத்தோடு கற்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி உதாரணம் காட்டி அவர்களை நேர்வழியில் ஆக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி உதாரணங்களை காட்டி நேர்வழி ஆக்குவது மாத்திரம் கிடையாது, இந்த உலகிலேயும் மறு உலகத்திலேயும் அவர்கள் நன்மை அடைய வழிகாட்டி தந்தவர்களாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தினை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள்.
அப்போ அதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு கோட்டினை வரைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். சொல்றாங்க பாருங்க, ஹாதல் இன்சான், இதுவாகிறது மனிதர்கள் என்று சொன்னாங்க. இதுவாகிறதுனா அதாவது நடுவில் இருக்கும் அந்த நீண்ட கோடு மனிதனை குறிக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம உதாரணத்தோட பார்ப்போம். இந்த ஹதீஸ் கீழேயே இங்க ஒரு இது ஒரு சதுரத்தை வழங்கி வரைஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையா? இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரக்கூடிய கோடாக இருக்கின்றது. இப்ப இதான் சொல்றாங்க, அந்த நடுவில் வரக்கூடிய கோடு இருக்குதா இல்லையா? அதை தான் சொல்றாங்க, அந்த நடுவில் நீண்ட கோடு இருக்கின்றது இல்லையா, அதுதான் மனிதர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொன்னாங்க, வஹாதா, இன்னும் இதுவாகிறது அஜ்லுஹு, அந்த மனிதனுடைய தவணையாக இருக்கின்றது. முஹைத்தும் பிஹி, எதை கொண்டு சூழ்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றதோ, சூழ்ந்து கொண்டிருக்கின்றதோ, அத்தகைய அந்த மனிதனுடைய அஜலாக இருக்கின்றது என்று சொல்லி தந்தார்கள். அப்போ சூழ்ந்து இருக்குதா இல்லையா? இப்படி சூழப்பட்டு இருக்குதா இல்லையா ஒரு சதுரம்? இந்த சூழப்பட்டதுதான் அந்த மனிதனுடைய தவணையாக இருக்கின்றது, அஜலாக இருக்கின்றது. அல்லது அது அஹாத்தபிஹி, அதை கொண்டு திட்டமாக சூழ்ந்து கொண்டதே அத்தகைய அவனுடைய தவணை. அப்போ ராவிக்கு ஷக்கு, அறிவிப்பாளருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹைத்தும் பிஹி என்பதாக சொன்னார்களா, கது அஹாத்தபிஹி என்பதாக சொன்னார்களா என்ற ஒரு சந்தேகத்தின் காரணமாக இந்த இரண்டு வார்த்தைகளும் எழுதியிருக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், சூழ்ந்து கொண்ட நிலையில். இது இஸ்மு ஃபாயிலாக சொல்லியிருக்காங்க, இது மாலியாக சொல்லியிருக்காங்க. கது அஹாத்தபிஹி என்று தஅக்கீதோட, அவ்வளவுதான், வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சூழ்ந்து கொண்டு இருக்குதா இல்லையா, அதுதான் மனிதனுடைய அஜல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். வஹாதல்லதி, இன்னும் இதுவாகிறது எத்தகையது என்று சொன்னால், ஹுவ, அது ஹாரிஜுன், வெளியேறக்கூடியதாக இருக்குமே, அத்தகைய அந்த கோடு என்பது அமலுஹு, அந்த மனிதனுடைய பேராசை என்று சொல்லி தந்தார்கள். அந்த நடுவுல வரக்கூடிய ஒரு கோடை போட்டு அது வெளியேறி இருக்குதா இல்லையா, அது அந்த சதுரத்தை விட்டு வெளியேறி இருக்குதா இல்லையா, அப்படி வெளியேறி அந்த கோடு தான் அந்த மனிதர்களுடைய ஆசையாக இருக்கின்றது, மனிதர்களுடைய பேராசையாக இருக்கின்றது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். சொல்லிவிட்டு வஹாதிஹில் ஹுதத்துஸ் ஸிகாரு, இந்த சிறு சிறு கோடுகள் எல்லாம், இந்த சிறு சிறு கோடுகள், இந்த கீழே இருந்து 4 கோடு போட்டிருக்காங்களா இல்லையா, இந்த சிறு சிறு கோடுகள் எல்லாம் அல் அராது, சோதனைகளாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ சோதனைகளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஇன் அஹ்தஅஹு ஹாதா, இந்த ஒரு கோடு என்பது, அதாவது ஹாதா என்பது ஒரு கோடு எடுத்துக்கலாம், இந்த ஒரு கோடு என்பது அந்த மனிதனை விட்டும் தப்பி விட்டது என்று சொன்னார். அஹ்தஅஹுனா, எப்படி தப்பி விட்டது, அதாவது என்ன சொல்ல வர, அவனை விட்டும் அப்படி மிஸ் ஆகி போயிடுச்சு, அப்படி தவறி போயிடுச்சு, அந்த சோதனை அவனை பிடிக்கவில்லை என்று சொன்னார். நஹஷஹு ஹாதா, இந்த ஹாதாவுடைய லமீர் என்ன, ஆஹருல் அரல், அதாவது மற்றொரு சோதனை என்று சரகளை சொல்லி தராங்க. அவ மற்றொரு சோதனை என்பது அவனை பிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நஹஷவுக்கு 2 அர்த்தத்தை சொல்லி தராங்க. நஹஷ என்ற வார்த்தைக்கு ஒரு விஷமுள்ள உயிரினத்தின் கடித்தல், நஹஷனா ஒரு விஷமுள்ள உயிரினம் கடித்து விட்டது என்ற அர்த்தத்தையும் காட்டும், இன்னொன்னு பிடித்து விட்டது என்ற அர்த்தத்தையும் இது காட்டக்கூடியதாக இருக்கும். அப்ப இது சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இது ஒரு மிகைப்படுத்துதல் மூலமாக சொல்றாங்க. இப்போ ஒரு விஷ ஜந்து இருக்குது, அந்த விஷ ஜந்து என்பது ஒருத்தன் எப்படி நல்லா பிடிச்சுக்கும், ஒருத்தன் எப்படி டைட்டாக எப்படி உறுதியாக அது பிடித்துக் கொள்ளும், அதுபோல அந்த சோதனை அவனை பிடித்துக் கொள்ளதாக கூடியதாக இருக்கும். ஒரு கடுமைக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த நஹஷஹு என்ற வார்த்தை என்பதனை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். வயின் அஹ்தஅஹு ஹாதா, இன்னும் மற்றொரு சோதனை என்பது அவனை விட்டும் தப்பிவிட்டால் நஹஷஹு ஹாதா, மற்றொரு சோதனை என்பது அவனை பிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை விளங்கலாம். இந்த நஹஷஹு ஹாதாவுக்கு இன்னொரு விஷயத்தை எழுதலாம். இப்போ முதலாவது ஹாதா என்பது ஒரு சோதனை அவனை விட்டு தப்பிவிட்டால் நஹஷஹு ஹாதா, மற்றொரு சோதனை அவனை பிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வயின் அஹ்தாஹு ஹாதா, இன்னும் இந்த ஹாதாவுடைய மீது அஜல் எடுத்துக்கொள்ளலாம். அவனுடைய தவணை என்பது அவனை விட்டு விட்டால், அதாவது இந்த ஹாதாவிற்கு நம்ம தவணையின் அர்த்தம் கொடுக்கலாம். ஒரு சோதனையிலிருந்து அவன் தப்பிட்டான்னு சொன்னா அவனுடைய தவணை என்பது அவனுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அந்த தவணையிலிருந்து அவன் தப்ப முடியாது. அப்போ வயின் அஹ்தாஹு ஹாதா, அந்த தவணை என்பதும் அவனை விட்டு தப்பிவிட்டால் நஹஷஹு ஹாதா, இந்த ஹாதா என்பது மௌத்தை பார்த்தும் இழக்கூடியதாக இருக்கும். மௌத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹாதா என்பதனை நமக்கு சொல்லித் தந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க. அப்ப அந்த ஒரு சோதனை வரும்,
ஒரு கோடை சோதனை எடுத்துக்கலாம். அந்த சோதனை மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சோதனை வரும். இந்த சோதனை மிஸ் ஆயிடுச்சுன்னா அஜல் வரும், அவனுக்கான தவணை வந்து விடும், அவன் போகக்கூடிய நேரம் வந்து விடும். அப்ப அதுவும் விட்டு தவறிட்டான்னு சொன்னா அதற்கப்புறம் மௌத்து வந்து விடும், அந்த மௌத்திலிருந்து அவன் தவறவே முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த கோட்டினை போட்டு நமக்கு அருமையாக சொல்லி தந்தார்கள். இப்ப இதுல இருந்து விளங்குற விஷயம் பார்த்தீங்களா? இப்ப இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில ஆசைகள் என்பது அந்த வாழ்க்கையை விட்டு மீறி விட்டது என்று சொன்னால் அவனுக்கான சோதனைகள் வரும், சோதனைகளை தாண்டி தவணைகள் வரும், தவணை வந்ததுக்கு அப்புறம் மௌத்து வந்து அவனை அழித்து விடக்கூடியதாக இருக்கும். அதனால் அதற்கு முன்னாலேயே நீ நல்ல அமல்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் பேராசையை கொள்ளாமல் இந்த உலகத்தில் நிராசையோடு வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரியும், இந்த ஹதீஸினை புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வஹாதிஹி, இன்னும் இதுவாகிறது, சூரத்தஹு, இந்த இடத்துல சூரத்தஹு என்பதாக தாவிற்கு ஃபத்ஹா போட்டிருக்கிறாங்க. இது தவறு, சூரத்துஹு என்பதுதான் சரி. தாவிற்கு லம்மு வரணும், சரிங்களா? இன்னும் இதுவாகிறது சூரத்துஹு, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதனுடைய வடிவமாக இது இருக்கின்றது. இதை சொல்றாங்க, இந்த வடிவத்தை இது குறிக்கக்கூடியதாக இருக்கு. இது இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்டு காட்டிய அந்த வடிவமாக இருக்கின்றது என்பதனை இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த வரைபடத்தை நம்ம பார்த்து முழுமையாக விளங்கியாச்சு, சரிங்களா? இப்போ இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய செய்தி மொத்தம் 5 விஷயங்களை இந்த ஹதீஸில் படிப்பனையாக எடுத்துக்கொள்ளலாம், பாடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதனை நமக்கு ஷரஹில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, கண்ணால் காணக்கூடிய முறையில் கற்பித்தல். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த விதம் மிகவும் விளக்கமானது. இதனால் கேட்பவர்களுக்கு விரைவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சாதாரணமா சொல்லியிருக்கலாம், அதுவே இந்த கோடு போட்டு சொன்னான்னு சொன்னா விளங்கக்கூடியவர்கள் நல்ல விளங்குமா இல்லையா? இப்ப நம்மளுடைய அமல்கள் நம்முடைய தவணையை விட்டு மீறி விடக்கூடாது, நம்முடைய சோதனைகள் நம்மை பிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு விளங்கக்கூடிய கருத்தினை நமக்கு எழுதி தராங்க. 2வது விஷயம் என்னன்னா, ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ ஆயுள் என்பது ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு அளவு இருக்கும், யாரும் அதை மீற முடியாது என்பதையும் இங்கு நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஒரு ஆயுள் அல்லாஹு தஆலா ஒருத்தனை தவணை வச்சிருக்கான்னு சொன்னா அது ஒரு லிமிட் தான், அது ஒரு அளவு தான், அதை தாண்டி யாருக்கும் முடியாது, அதை யாராலையும் மீற முடியாது, அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்ற ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம் சொல்றாங்க. 3வது விஷயம் என்பது, ஆயுளின் காலத்தை அல்லாஹ் தவிர யாரும் அறிய மாட்டார். அப்போ அந்த ஆயுளின் காலம் என்பது அது மனிதனிடமிருந்து மறைக்கப்பட்டே இருக்கின்றது. அதனால்தான் அவருடைய ஆசைகள் அளவில்லாமல் நீளுகிறது. ஒருத்தவருக்கு நாளைக்கு அவருடைய தவணை வந்துடும், நாளைக்கு அவருடைய மௌத்துன்னு சொன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு ஏதாவது ஆசைப்படுவார் அவர்? இந்த உலக ஆசை அவருக்கு வருமா? வராது. ஏன்? அவருக்கு நாளைக்கு மௌத்து வந்துடும், நாளைக்கு பயம் வந்துடும், அல்லாஹ் நம்மளை கொண்டு போயிடுவான்னு பயம் வந்துடும். ஆனா அவருக்கு தன்னுடைய மௌத்து எப்போன்னு தெரியாது, அல்லாஹ் மறைச்சு வச்சிருப்பானு தெரியாது. அதனால அவர் மறைந்திருக்கிறது காரணமாக நம்ம மௌத்து எப்ப வேணா வரலாம் அப்படின்னு அசால்ட்டாக தன்னுடைய ஆசைகளை அவர் பெருக்கிக் கொண்டே போகக்கூடியவராக இருப்பார். அப்படி செய்யக்கூடாது. மௌத் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். அதனால் எப்பொழுதுமே நம்ம உஷாராக, எப்பொழுதுமே இந்த உலகத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். 4வதாக, உலகம் நீண்ட ஆசைகளில் சூழ்ந்து இருக்கின்றது என்பதையும் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப இதுவே மனிதனை நல்ல செயல்களை தள்ளி போட செய்கிறது, தீயவற்றில் பொறுமையுடன் இருப்பதற்கும் வழி செய்கிறது என்று சொல்லித்தராங்க. இப்ப நல்ல அமல்களை தள்ளி போடுவதற்கு இந்த ஆசை தான் காரணம். இந்த ஆசை வந்துச்சுன்னா நல்ல அமல்கள்லாம் அவனை செய்ய மனசு வராது, அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல தோணும். அப்போ அதுபோலவே இந்த தீயவற்றில் ஈடுபடுவதற்கான காரணமும் இந்த ஆசை என்பதை அமையக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தியையும் விளங்கிக் கொள்ளலாம் என்று 4வது விஷயத்தை சொல்றாங்க. 5வதாக, ஆகையால் புத்திசாலி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை எச்சரிக்கையுடன் காக்க வேண்டும். ஆயுள் எப்போது முடியும் என்பதை அறியாததால் ஒவ்வொரு நொடியையும் நன்மைக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் இதில் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதுதான் இந்த ஹதீஸிலிருந்து பெறக்கூடிய பாடங்களாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதுதான் 577வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்பது மனிதனுடைய அந்த தவணையை பயந்து கொள்ள வேண்டும், உனக்கு மௌத் எப்ப வேண்டுமானாலும் வரும், அதனால் உன்னுடைய ஆசையை நீ தவிர்ந்து வாழு, உன்னுடைய ஆசையை விட்டும் நீ நிராசையாகி விழுந்த உலகத்தில் நீ ஆசை கொள்ளாதே, மௌத்தை நீ எதிர்பார்த்து கொண்டிரு என்ற ஒரு கருத்தெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 578வது ஹதீஸ், இன்னும் 5வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால்,
வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி சபஅன், 7 காரியங்களுக்கு முன்பாக அமல்களை கொண்டு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். சொன்னாங்க, ஹல் தந்ததிரூன, நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள், இல்லா ஃபக்ரம் முன்சியன், மறதியை ஏற்படுத்தக்கூடிய ஏழ்மையை தவிர வேறு எதையும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ மறதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வறுமை என்பது வரும். வறுமை என்பது மனிதனை சிந்தனை, நினைவாற்றல், கல்வி, அறிவு ஆகியவற்றிலிருந்து விலக்கிவிடும். அவன் பசியிலும் பிரச்சனையிலும் மூழ்கி நல்ல செயல்களை மறந்துவிடக்கூடியவனாக இருப்பான் என்பதாக நமக்கு ஷரஹில் அருமையாக சொல்லித்தராங்க. இப்போ ஒருத்தவனுக்கு மருமை வந்துருச்சுன்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். அப்போ மனிதனுடைய சிந்தனை அடிபட்டுரும், அவனுடைய நினைவாற்றல் போயிரும், அவனுக்கான கல்வி போயிரும், அவனுக்கான அறிவாற்றல் போயிரும், அவன் எல்லாத்தையும் விலகிவிடக்கூடியதாக இருக்கும். இன்னும் அவன் அப்படி ஆயிட்டான்னு சொன்னா அவன் பசியிலும் பிரச்சனையிலும் மூழ்கி கிடக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் நல்ல அமல்களை செய்வதையே அவன் மறந்து விடக்கூடியவனாக இருப்பான். இப்ப இப்படி ஒரு விளக்கத்தை தராங்க ஃபக்கர முன்சின் என்பதற்கு. இப்ப இப்படி மறதி ஏற்படுத்தக்கூடிய அந்த வறுமை வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறிய ஒரு அருமையான ஒரு சொல்லையும் நமக்கு விளக்கி தராங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களாம், எனக்கு ஒரு வெங்காயம் தேவைப்பட்டிருந்தாலும் கூட ஒரு பிரச்சனையை நன்றாக புரிந்து கொள்ள முடியாது என்று ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்களாம். ஒரு வெங்காயம் எனக்கு தேவைப்படுது, ஒரு சாதாரண ஒரு வெங்காயம் தான். அந்த வெங்காயம் எனக்கு தேவைப்பட்டா கூட எனக்கு மற்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. என்ன சொல்ல வராங்க, எனக்கான ஹாஜத்து, எனக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன தேவை? வெங்காயம் தேவைப்படுது. அந்த வெங்காயம் தேவைப்படுதுன்னு சொன்னா அந்த வெங்காயத்தினுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்து விட்டாதான் நான் மற்ற விஷயத்தில் நான் ஈடுபட முடியும், அல்லாஹ்வை வணங்க முடியும், மற்ற விஷயங்களை என்னுடைய புத்தியை நான் செயல்படுத்த முடியும். அந்த வெங்காயமே எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் இதன் மூலமாக தான் நான் இதிலேயே மூழ்கி கிடக்கூடியவனாக இருப்பேனா இல்லையா அப்படின்னு ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு வாக்கியத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இது போல என்ன சொல்றாங்கன்னா, இதனால் வறுமையின் தாக்கம் மனதை கலங்கச் செய்கிறது என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இதனால வறுமை எப்படிப்பட்ட வறுமை வந்துருச்சுன்னா அவனால எதுவும் செய்ய முடியாது. கடனாளியா கிடக்கிறான், ஃபுல்லா அவனுக்கு வறுமை எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது ஓடுமா? அவனுக்கு தொலை மனசு வருமா, தூங்க மனசு வருமா, பசி வராது, எதுவும் ஓடாது அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆகிவிடக்கூடியவனாக இருப்பான் என்பதனை நமக்கு அருமையாக இதன் மூலம் கற்றுத்தருகிறார்கள். இரண்டாவதாக, அல்லது வரம்பு கடக்க வைக்கும் செல்வத்தை தவிர வேறு ஏதேனும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போ எல்லையை மீறி செய்யும் செல்வம் என்று சொல்லலாம். அப்போ செல்வம் மனிதனை பெருமை, அகந்தை, தவறான பாதை ஆகியவற்றில் தள்ளிவிடக்கூடியதாக இருக்கும். அவனுக்கு பெருமை வந்துடும், தவறான பாதையில போயிருவான், இப்படிப்பட்ட கெட்ட கெட்ட செயல்களை செய்ய தொடங்கி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு அநீதத்தை இழைக்கக்கூடிய பணம் ஒருத்தர் வந்துருச்சுன்னா இப்படிதான் ஆகும். இன்னும் அவன் எல்லையை மீறி நியாயத்தை மறந்து சந்தேகமான விஷயங்களிலும் தவறுகளிலும் அவனை விளக்கக்கூடியவனாக இருப்பான் என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்லித்தராங்க. இப்ப இத்தகைய ஒரு அநீதத்தை இழைக்கக்கூடிய அந்த செல்வத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அது வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது விஷயமாக சொன்னாங்க. மூன்றாவதாக, அல்லது மரலன் முஃப்சிதன், அழிவை ஏற்படுத்தக்கூடிய நோய் என்று சொன்னார்கள். அழிவை ஏற்படுத்தக்கூடியனா ஒரு நோய் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது உடலையே கெடுத்து விடக்கூடியதாக இருக்கும், உடலையே அப்படி பலவீனமாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படி உடலை அழித்து விடக்கூடிய அந்த நோய் இருக்குதா இல்லையா, அந்த நோய் என்பதும் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள். ஷரஹ்ல சொல்றாங்க, உடல் நலம் சீராக இருக்கும் பொழுதுதான் மனிதன் இபாதத், அதாவது வழிபாடுகள் மற்றும் நன்மை செயல்களில் ஈடுபட முடியும். நோய் வரும் பொழுது அவன் வலி, கவலை ஆகியவற்றில் மூழ்கி நன்மை செயல்களிலும் கவனம் செலுத்த முடியாது என்று நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஒருத்தவனுக்கு உடல் ஆஃபியத்து வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும். உடல் ஆரோக்கியம் இருந்தாதான் அவன் நல்ல அமல்களை நல்லபடியாக செய்ய முடியும், இபாதத்தில் அதிகமாக ஈடுபட முடியும் என்று சொல்லித் தருகிறார்கள். இதற்கு தோதுவாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் கூறிய ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் சொல்றாங்க. உன் உடல் நலத்தில் இருக்கும் போதே நோய்க்கான காலத்திற்கு தயாராகிக்கொள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் சொல்வார்கள்.
உடல் நலத்தில் இருக்கும் பொழுதே நோய்க்கான காலத்திற்கு தயாராகிக்கனா. உனக்கு நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா உன்னால் எந்த அமலும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்போ உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும் காலம் எல்லாம் அந்த காலத்திலேயே நீ நல்ல அமல்களை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை நீ பெற்றுக்கொள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருப்பார்களா என்பதனை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக அவ் அல்லது ஹரமன் முஃபன்னிதன். ஹரமன்னு சொன்னா முதுமை, முஃபன்னிதன்னா செயலெடுக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய சொற்களை பலவீனமாக்கக்கூடிய முதுமை. அப்போ அந்த முதுமையை வந்துருச்சுன்னு சொன்னா உங்களால எதுவும் செய்ய முடியாது. அப்போ முதுமை என்பது இயற்கையான இயலாமை, அதற்கு தீர்வு இல்லை. அதனால் நினைவாற்றல் குறையும், மனநிலை மாறும், அறிவாற்றலும் பலவீனப்படும் என்று ஷரகளை சொல்லித்தராங்க. அப்படிப்பட்ட அந்த முதுமையை வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தபடியாக அவ் அல்லது மௌத்தன் முஜ்ஹிஸன், விரைந்து வரக்கூடிய மரணத்தை தவிர நீங்கள் ஏதேனும் எதிர்பார்க்கின்றீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்துல முஜ்ஹிஸன் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த இடத்துல மௌத்தம் முஸ்ரிஅன் என்று சொல்லியிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்ரிஅன் தான் சுராத், விரைந்து வரக்கூடிய என்ற அர்த்தத்திற்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முஜ்ஹிஸன் எதற்காக சொல்றாங்கன்னா இங்கு கடுமையை வெளிப்படுத்துகிறார்கள், அதாவது முபாலகத்து. அப்போ அந்த முபாலகத்தை காட்டக்கூடிய ஒரு அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். இப்ப எப்படி அஜ்ஹஸ முஜ்ஹிஸ்ன்னு சொன்னா ஒரு காயமுற்றவரை விரைவாக முடிவுக்கு கொண்டு செல்லுதல் என்ற பொருள் வரக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒருத்தர் காயமட்டுடுச்சு, அந்த காயம் விரைந்து டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆறுமா இல்லையா, அப்படி ஆறக்கூடியதாக இருக்கும். அது ஆறுறதே தெரியாது. இன்னைக்கு பார்த்தா காயமா இருக்கும், நாளைக்கு பார்த்தா அந்த காயம் கொஞ்சம் ஆறி இருக்கும், நமக்கு எப்போ ஆறுனுச்சுன்னு தெரியாது. அதுபோல மவுத் என்பதும் விரைந்து வரக்கூடியதாக இருக்கும், எதிர்பாராமல் வரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மரணத்தை விட்டும் அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அடுத்தபடியாக அவித் தஜ்ஜால அல்லது தஜ்ஜால், தஜ்ஜாலை தவிர வேற ஏதும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா, அதாவது தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க ஃபஷர்ரு அகாயிபின் இன்தலரு, எதிர்பார்க்கப்படக்கூடிய மறைவான விஷயத்திலேயே அது மிக கேடானதாக இருக்கின்றது. அது மிக கேடான ஒரு சோதனை. எதிர்பார்க்கப்படக்கூடிய மறைவான சோதனைகள் இருக்குமா இல்லையா, அந்த சோதனைகளே ரொம்ப கேடான, ரொம்ப கடுமையான ஒரு சோதனை தஜ்ஜாலுடைய வருகை தான். இப்ப தஜ்ஜால் என்பது மிகவும் தீய மற்றும் பயங்கரமான சோதனை. மனிதர்கள் அவன் சோதனையிலிருந்தும் தப்புவது மிகவும் கடினம். அல்லாஹ் பாதுகாப்பவர்களையே அல்லாஹ் யாரையெல்லாம் பாதுகாத்தார்களோ அவர்கள் தான் தப்புவார்கள். அத்தகைய காலத்தில் நல்ல செயல்களை செய்யும் வாய்ப்பே கடினமாகிவிடும் என்று ஷரஹலை சொல்லித்தராங்க. அந்த காலம் வருவதற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அடுத்தபடியாக அவிஸ்ஸாஅத அல்லது மறுமை நாள் என்று சொன்னார்கள். மறுமை நாளை தவிர வேறு ஏதேனும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அப்போ மறுமை நாள் வந்துவிட்டால் இனி நல்ல செயலுக்கு வாய்ப்பே இல்லை. அது உலகில் உள்ள எந்த ஒரு துன்பத்தையும் விட மோசமானதாகவும் கசப்பானதாகவும் ஒரு நிகழ்வு என்று சொல்லித்தராங்க. வசாத் சொல்றாங்க பாருங்க, வசாத் இன்னும் மறுமை நாள் என்பது அதுஹா, அது திடீரென்று வரும், அமர்ரு இன்னும் அது கசப்பானதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குமே. அத்தகைய அந்த மறுமை நாளை தவிர வேற ஏதும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அப்ப அந்த மறுமை நாளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது வருவதற்கு முன்னாலும் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள். இந்த 7 விஷயத்தை நீங்கள் அடைவதற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லித் தந்தார்கள். பாருங்க, ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுதான் 578வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஒவ்வொன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அவ் மௌத்தம் முஜ்ஹிஸன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. விரைந்து வரக்கூடிய அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இப்ப இந்த பாடம் என்பது மௌத்தை நினைவுபடுத்தக்கூடிய, பேராசைகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்தில் இந்த 577வது ஹதீஸான இந்த ஹதீஸையும் 578வது ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸுடைய ஒரு கருத்து சுருக்கத்தையும் தர்ஜுமாக்களையும் விளக்கத்தையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 579வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்.
வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.